நீங்களே சொல்லுங்க. இப்ப ராணுவ ஒரு 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 உச்ச நீதிமன்ற நீதிபதி மிக முக்கியமான வழக்கு தீர்ப்பு வழங்க போறார். அந்த காலங்களில் கண்டிப்பா இருக்கு போலீஸ் பாதுகாப்பு இருந்திருக்கு. நார்மலாவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்ப 2 போலீஸ் பாதுகாப்பு. அப்பெல்லாம் 8 பேருக்கு மேல நின்ட்டாங்க. அப்படி சொன்னாங்க. அப்படி 5 இருந்து 8 பேர் சொல்றாங்க. தெரியாது, இருக்கலாம். சரி, அப்படி அப்ப நீதிபதிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? வித்தியாண்ட உலகத்துல அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு போட்டாங்களே. இதுல இவ்வளவு சிறப்பு பாதுகாப்பு இருந்திருக்குமா இல்லையா? அப்ப வந்த போலீஸ்காரர்கள் முன்னுக்கு ஒரு நம்பர் தாக்கடற்ற ரீதியில ஒரு வாகனம் போகுதுண்டா, நம்பர் தாக்கடற்ற நிலையில ஒரு வாகனம் போகுதென்றால் அவர்களை கைது செய்திருப்பார்களா இல்லையா? செய்திருப்பார்கள். உங்களை படுகொலை செய்யத்தான் இவர்கள் வந்தாரன்னு சொன்னா அவன் அவ்வளவு துப்பாக்கியோட இதுக்கு போகணும். அடுத்த ரூட்டை பாருங்க. அந்த வாகனம் ஏன் போகணும்? சந்தேகத்துக்கு அப்படி முன்னுக்குள்ள போவாங்களா? பாய்க்க வைக்கிறதுக்கு வர்றானா? இல்ல கேட்கிறேன், பாய்க்க வைக்க வர்றானா? இது என்ன கைச்சண்டை? ரெண்டு கைச்சண்டை நடக்குது. இல்ல கேட்கிறேன், என்ன உருட்டுது? அப்புறம் பாருங்க, இன்னொன்று சொல்றாரு, தான் உடனே இறங்கி போறாராம். அதாவது இவரை படுகொலை செய்ய வந்தவர்கிட்ட இவர் இறங்கி போறாராம். அடுத்த கட்டுக்கதை இது எழுதி கொடுக்கப்பட்ட கதை வசனம். இவர் இறங்கி போறாராம். இறங்கி போனோன்னு அங்க போய் திறந்து கொடுக்கறதா இந்த ஆட்டு ஆயுதம் கேட்கறாங்களா? இவர் இறங்கி போறாராம். அதுக்கு உடனே போய் கேட்கிறாராம், சொன்னா இது உங்களுக்கு அரசாங்கம் தந்த ஆயுதம் அவங்க சொல்றாங்களா? வடிவா கவனிங்க, கதை வசனம் அந்த பிள்ளைய பாருங்க. அரசாங்கம் தந்த ஆயுதம் கொடுக்குறாங்க. இவர் சொல்றாங்க, அரசாங்கம் தந்த ஆயுதம் எனக்கு பரவாயில்ல, இப்ப லைசன்ஸ் காட்டுறது கேட்கிறாங்க. இப்ப அடுத்த அண்ட புழு இது. அப்ப அரசாங்கம் சொன்னால் நாங்கள் அரசாங்கம் தந்த ஆயுதம். இப்ப உங்களை படுகொலை செய்ய வந்தவன் சொல்றீங்க. அப்படி வந்தவன் சொன்னா இது அரசாங்கம் தந்த ஆயுதம் சொல்றீங்க, சரியா? அது எப்படி லைசன்ஸ் காட்டுறது இருக்கிறாரா? அவங்க சொல்றாங்களா இல்லைன்றாங்களா? அவளை உள்ளுக்க போட்டாரா? இப்ப உள்ளுக்க போட்டவர்கள் எந்த சிறையில போட்டீர்கள்? இப்ப அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? வெளியில இருக்கிறார்கள். உங்களுக்கு அதையும் சொல்லல, அதை ஏன் சொல்லல? ஒருவரை இல்லாத அழிக்க போகிற ஒரு மர்மக்காரண்டால் அவங்க ஏற்கனவே ரெகுலர் இருப்பாங்க, உளவு தகவல் இருப்பாங்க, தொடர்புல இருப்பாங்க, தகவல் பரிமாற்றம் செஞ்சுன்னு இருப்பாங்க. அதுல என்ன செஞ்சிருப்பாங்க? இடையில வச்சே போட்டுருப்பாங்க. ஐயா இப்பவே இவ்வளவு உருட்ட வலிக்கிறார் என்றால் இவரை இயக்கிறதான தெரிந்த ஒட்டுக்குழு கும்பல், அனுராண்ட செம்புகள் இவரை வச்சு இப்ப இயக்க வலிக்கிறான். மாகாண சபையில மக்கள் ஆதரவு இல்லாம தனக்கு வரப்போது அனுரா வெல்லப்படணும். அதுக்கான ஒரு கூட்டு முயற்சியை கொண்டு இவர தலைமையில ஒரு பொம்மை ஆட்சி என்ற நிறுவனத்துக்கு முயற்சி நடக்குது. அதான் இந்த விளையாட்டு, சித்து விளையாட்டு. எழுதி கொடுக்கப்பட்ட கதை வசனம் பிழைச்சி போச்சு. வவுனியாவுக்குல இவரால்தான் மக்கள் இடம்பெயர் இல்லை. அடுத்த அண்ட புழு இவர் பெரிய மாவீரர் நாளுக்கும் போகல, முள்ளிவாய்க்காலுக்கும் போகல. இந்த பைத்தியக்காரன் இன்றைக்கு அக்கா தங்கச்சியை கேவலப்படுத்த அதை பற்றி தீர்வும் இல்லை, எந்த கதையும் இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்துல தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி தப்பி போயிட்டார். அவரை சந்திக்கவும் இல்லை, அவரை பற்றி இப்ப எந்த கதையும் இல்லை. இவருக்கு இளைஞர்களை கூப்பிட்டு மாலை போட்டவங்க ஏன் அந்த ஐயா முல்லைத்தீவோட தப்பி ஒண்ணு அந்த நீதிபதிக்கு மாலை விட அதுக்கும் கேள்வி இல்லை. அனுரா போய் சந்திக்க போய்க்கல 10 நீதிபதியில் இவர் மட்டும்தான் தமிழர், மிச்சம் 9 பேரும் சிங்களவர்கள். அதுல ஏன் அப்ப ஒரு தமிழன் வாங்க இல்லையா? அதுவும் இல்லை. எல்லாம் ஐயாக்கு 10. அனுரா சந்திக்க போன நீதிபதி விட சேர்த்து 10. செம்மணில இந்த விசாரணையை விசாரிக்க போன நீதிபதி இவர 10வது. அங்க கைது செய்த ராணுவம் 10. வவுனியாவுக்குள்ள இதுக்கு போனதுக்கு அதுக்கு அப்புறம் கார்ல 8 பேர் போயிருப்பாங்க சிலோல. இல்ல அதுவும் 10 பேரா இருக்குமோ, தொங்கி கொண்டு போயிருப்பாங்க சிலோல. இருக்கும் முன்னுக்கு போனல 2 பேர், பின்னுக்கு டிக்கில 2 பேர், உள்ளுக்குள்ள ஒரு 6 பேர், பிரைவேட் மடியில 10 பேர் போயிருக்காங்க. ஐயாக்கு 10 தான் வருது. அப்ப அதுல அந்த 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 மாதிரி இருக்கு. அப்ப அதுல 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 இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு அண்ட புழு கொஞ்சம் வேண்டாமா? நானும் ஊடகத்துக்கு இருக்கிறேன் தான். ஒரு 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 கள முன்னில ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒன்று இருக்குது. ஒரு மூளை உள்ள மக்கள், சிறந்த தொழில் உள்ள மக்கள் ஐயா சொன்ன கருத்தை கேளுங்க. நான் அவரை நீதித்துறை நான் கேவலப்படுத்த வரையில்லைங்க, அதுக்கு நான் அப்படியே வரையில. அதுக்கு அப்புறம் ஐயா சொல்ல வர்ற கருத்துக்கள் இப்ப அந்த மனுஷன் நல்ல மனுஷனுங்க. அவர் உண்மையை பேசக்கூடிய எழுதி கொடுக்கப்பட்டு பின்னால் நடக்குது விளையாட்டு. அங்க பின்னால பயன் பண்ணப்பட்டது. இப்படி சொல்லுங்க அந்த ஆதரவு திரட்டுறதுக்கு. அங்க அழுதாரு. எங்க முதலாவது லண்டன்ல முதலாவது ஐயா அழுதாரு. பேருந்து அனுரா நல்லவன் அடிச்சுன்னா கவுந்து போனாரு. அவருக்கு அந்த பொய்ய மறைக்க தெரியல, ஐயா மாட்டாரு. அதுல இப்ப கயேந்திரகுமார் நன்னம்பலம் அவர்கிட்ட கட்சி தான் முன்கொடுக்க போது இருக்கு. ஏன்னா விக்னேஸ்வரனை பரிமந்தம் கிளப்பி விட்டான். விக்னேஸ்வரனுக்கு இலங்கை தமிழ் கட்சி ஆதரவு கொடுக்கல. அதெல்லாம் பதவிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவட போட்டியிட முடியாது. அப்படியே சைக்கிள் கட்சி தான் போகணும். அடுத்த தெரிவு நான் சொல்லிட்டேன். அப்ப இப்ப குமார் நல்லவராகவும் இப்ப கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சைக்கிள் கட்சி புனிதராக மாத்தி விட்டு கிடக்கு. அப்ப மக்கள் இவருக்கு ஆட்டிய போடுங்க. இப்ப வெளிநாட்டில் உள்ள மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த விடுதலை கட்டமைப்பு கயேந்திரகுமாருக்கு காசு கொடுக்குது.
நேற்று வந்து தூசல்ல பேசினான். அவன் பேசினதுக்கு போய் பாராளுமன்றத்தில் பேசினா பைத்தியக்காரன் தான் செல்வராஜா கயேந்திரன், இந்த சைக்கிள் கட்சிக்காரர். நேற்று வந்து தூசல்ல பேசினான்ல அவர் தான் இந்த எட்டியெல்லாம் எடுத்து போட்டோக்கெல்லாம் அடிக்கிறான். நேற்று வந்து ஒரு பேசி நம்மளுக்கு தெரிஞ்சா அவங்க யாரு குடிச்சு போட்டு அக்கா தங்கச்சி கேவலம் பைக்கிறது. அவனை போய் பாராளுமன்றத்தில் பேசினா செல்வராஜா கயேந்திரன் சைக்கிள் கட்சி பண்டவாளம். அவரோட தான் இப்ப அவர்கிட்ட மகனைத்தான் இப்ப இளைஞர் மனித புனிதராக்குறேன், மனித புனிதராக்குறேன். நான் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன், நீங்க வைத்த கருத்துக்கு நான் சொல்றேன். அதான் மக்களை உடைச்சு விரிவ வழங்கப்படுத்துறேன். சோ அப்போ வாகனத்துக்கு முன்னுக்கு இந்த கேள்வி என்னவென்றால் அதுல உள்ள மக்கள் ஐயா 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 ரொம்ப நல்லவர், ஐயா ஐயா ரொம்ப நல்லவர், இவர் வந்து என்ன நண்பன், இவர் வந்து எனது நண்பன், அவர் 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 நல்லபடியாக எல்லாம் பிடிக்கும், ரொம்ப நல்லவர், ரொம்ப அற்புதமானவர்கள். மேடையில இந்த மேடையில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆனால் வேதனையாகவும் இருக்கிறது. ஆனா கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஆமா, மாகாணத்துக்கு அதிகாரம் இல்லையென்று உங்களோட கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கூட குமார் பொன்னம்பலத்தின் மகன் தான் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் சொல்லிவிட்டாரு. அதுக்குள்ள வந்து என்னதான் புடுங்க போறீங்க? உங்களோட கட்சியின் தலைவரே சொல்லிவிட்டாரு, என்ன வந்து புடுங்க போறீங்க? சொன்ன பதவி இருக்கு, நம்ம தேடி பிடிச்சி நம்ம போட்டு விடுறோம், போட்டோம் அழிக்காம இருந்தா நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்க கிடைச்சா எடுத்து போட்டு விடுறேன் சொல்லிக்கிறார் அவரு. இப்போ தலைவரே அந்த சைக்கிள் கட்சியோட தலைவரை சொல்லிவிட்டா மாகாண சபைக்கு அதிகாரம் வந்து வேலை இல்லை. அப்ப அந்த கட்சியோட போட்டிட்டு மாகாண சபைக்கு முதலமைச்சர் வந்து நீங்க என்ன பண்ண கிளிக்க போறீங்க? ஆண்டோரா வந்தீங்கன்னா அதுக்கு நீங்க செம்புதான். ஏன் சொல்லுங்க, ஒரு தமிழனை ஆளுநராக பதவி கொடுக்கிற இலங்கை அரசாங்கம் வேண்டா, அவர் கருப்பாடு காட்டிக்கிற கள்ள புயல். தமிழ் மக்கள் அந்த தெளிவா இருக்கான், தெளிவா இருக்கான். இப்ப முந்தி ஒரு அம்மணி வந்தா அவாக்குங்க ஏக்கர் கணக்கில் காணின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஐயா வந்து நிற்கிறார், வேதநாயகம் வந்து நிற்கிறேன். அவர் எங்க நான் வந்து நாறுது பாசூர் நாறுது ஐயா, அவர் தண்ட வேலை வந்துட்டா இருந்துட்டு போறது அந்த வேலை. இப்ப அந்த ஆளுநர் பதவிக்கு வந்து எந்த மணி வலிக்க போறீங்க? நாக்கு தான் வலிக்க முடியும். ஏன்னா அங்க அனுரா ரொம்ப நல்லவர், உங்களுக்கு பதவி தராதவர், பதவி தராம பறிச்சவர். நாளைக்கு நீங்க ஆளுநரா வந்தீங்கண்டா உங்களுக்கு என்ன பண்ணி கிழிக்க போறார்? உங்களுக்கு கட்டா ஓய்வுல வீட்டுக்கு அனுப்பி விட்டவர் அந்த அனுரா நல்ல மனுஷன் ஜனாதிபதி. அவர் உங்களுக்கு என்ன பண்ண போறார்? இன்னொரு நாக்கு வலி கொண்டு வாய்த்து ஐயா வலிங்கண்ணா நீங்களும் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர் ஐயா 3 ரூபா சொல்லிவிட்டேன். அனுரா இருந்தாலும் முதலாவது சந்தித்த நீதிபதி நான் தான் 10 பேருடன். இப்பொழுது அவர் ரொம்ப நல்லவர், அவர் என்ன கஷ்டகாலம் சீனாக்கு போயிட்டு அவரை நல்லவராக்குறார். அங்க அனுராவை நல்லவராக்குறார். அப்போ வழங்க அனுராடு செம்புக்குள்ள வர 2 ஒன்று தெளிவா காட்டிட்டார். இங்கல இப்போ அவற்ற ஆதரவுடன் சைக்கிள் கட்சியுடன் இணைஞ்சு தான் போட்டியிட போறேன்னு வந்துட்டேன். அப்ப சைக்கிள் கட்சியும் கள்ளக்கூட்டம், அனுராவும் நமக்கு ஒன்று தரப்போற ஆள் இல்ல பேசுறாரு. இதுல வந்து தமிழ் மக்களுடைய விடுதல் பயங்கரவாத தடை சட்டம், இந்த 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 அமைப்புக்கு 360 பேரை பயங்கரவாத பட்டியலில் போட்டு நாட்டுக்கு வரக்கூட தடை செஞ்சிருக்காங்க. அதை எப்படி இதை கழிச்சாரா? முள்ளிவாய்க்கால் எப்படி ஏதாவது கழிச்சாரா? இந்த 2 மீட்டிங்லையும் முள்ளிவாய்க்கால மக்கள் படுகொலை எப்படி ஏதாவது பேசினாரா? சமூகத்துக்கு வந்து சமூக மக்கள் விடுதலை பற்றி பேசக்கூடிய ஐயா இளஞ்சொலியின் அவர்கள் முள்ளிவாய்க்கால் பற்றி இந்த 2 ஊர்ல பேசினாரா? இல்ல. காணாமலாக்கப்பட்ட பேசினாரா? இல்ல. அரசியல் கையில பற்றி பேசினாரா? இல்ல. சிறையில் இருக்கக்கூடிய ஐயா புதுவரத்துறை ஐயா பாலகுமார் அவர்கள் அவருடைய மகனை எப்படி ஏதாவது பேசினாரா? இல்ல. அவங்களை விடுவிப்பது ஏதாவது சொன்னாரா? இல்ல. எதுவுமே கிடைக்கல. இந்த மாவீரமயங்கள் இடிக்கப்பட்டது அதை பற்றி இதை கழிச்சார்? இல்ல. இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு 1500 நாளுக்கு மேற்பட்ட போடுங்கிறாங்க, கழிச்சாரா? ஒன்றுமில்லை. போய் பாத்தியல? ஒன்றுமில்லை. இந்த பைத்தியக்காரன் ஒரு வைத்தியன் ஒருவன் அவனை எல்லாம் அக்கா தங்கச்சியும் கேளாஞ்சினா ஒரு நீதிபதி என்றது இல்ல, ஒரு எச்சரிக்கையாக கொடுத்தீங்களா நீங்க செல்லங்கள இருந்து? அதுவும் இல்லை. சரி, அவனுக்கு எதிராக வழக்காக போட்டீங்களா நீங்க? நீங்களா அப்படியா உங்களோட பேருக்கு கலங்கம் வருது வழக்கு போடக்கூடிய ஆள் தானே? அப்பயே நீங்க இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செஞ்சு அவனை அப்படியே நீங்க கதைக்கல? செய்யல அயோக்கியத்தனம் இதெல்லாம் விடக்கூடாது. ஏன் நீங்க கதைக்கல? ஏன் கதைக்கல? ஒரு சமூகத்தை திருத்தி அடிமைப்பட்டு தமிழ் தேசிய இனத்தை மீட்க வந்த மீட்பராக தன்னை அறிமுகப்படுத்த வருகிற ஐயா இளைஞரின் அவர்கள் கருத்தை கூட்டப்பட்டு ஏன் இந்த கேள்விக்கு பயிர் சொல்லல? மக்களை வழியாக்க வடிங்க. லண்டன்ல வந்து அதிகமான தமிழ் மக்கள் வாழ்றார்கள். சுவிஸ்ல போற இப்ப சுவிஸ் கொஞ்சம் அடக்கி பேசிவிட்டு ஆனா மாட்டிட்டாரு. கதை வச்சுதான் பிழைச்சி போயிட்டு, கதை வச்சுதான் பிழைச்சி போயிட்டு. ஏன்னா பாக்குறவன் வண்டிமேந்தன், இவன் கழுகு கண்ணெல்லாம் உடனே பார்ப்பான். இந்த ஸ்ரீலங்கா பிழைச்சி கூக்கா சொல்லுவா இந்த தப்ப முடியாது, நான் இவனை கூட வடியா சூம் பண்ணி பார்க்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க இதுக்கு?
நான் சொல்வதெல்லாம் சரியானதா தவறானதா? அப்ப இப்ப ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னமே இவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் உருட்டுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா இளைஞரின் அவர்கள் நாளைக்கு வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வார் நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் எந்த வகையில் எங்கள் மக்களுக்கான நல்ல வாழ்வியலையும் நல்ல வாழ்வியல் நெறிமுறைகளையும் தலைவர் உடைய வாழ்வியல் நெறிமுறைக்கு முற்பட்டு வருவார்? வடக்கை பற்றி மக்கள் பார்த்துருவாங்க, அவர் கவலை இல்லை. ஏன்னா அண்ணன் பிறந்த வடக்கு, அதை பற்றி கவலை இல்லை. அப்போ விடுதலை எப்படி வேண்ட நிலப்பகுதியில் ஆக்கிரமிக்கிற ராணுவம் எப்பெல்லாம் ஆக்கிரமிக்குதோ அப்பெல்லாம் இளைஞரையும் சிறப்பு ரீதியா அங்கதான் பாரு. வவுனியா மாவட்டத்தை தனது கட்டுப்பாடுக்கு வச்சிருந்தார். அவ்வளவு யுத்தம் நடக்கிற பொழுதும் தான் தான் அதை காப்பாற்றி வச்சிருந்தார். இவர் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு சொல்லுங்க. தான் தனிக்காட்டுறாய அனுதாபல திரட்டாரு. இப்ப என் குடும்பங்கள் எல்லாம் உயிரச்சத்தல் வந்திருந்தது. அப்படியே நான் பிள்ளைகளை கொண்டே கொழும்புல விட்டுட்டு தான் தனியா இருந்தார். அதாவது விமானத்துல போறாராம் பலாலியில இருந்து. பிரிகேடியருக்கு ஐயா நீதிபதி போன் படுக்க பாருங்க, எவ்வளவு தொடர்பு பாருங்க ஐயா. பிரிகேடியருக்கு பலாலியினுடைய அந்த பிரிகேடியருக்கு போன போட்டு இப்படி நான் கதைக்கிறேன், விமானம் எப்ப போகுது? அவ 12 மணிக்கு என்று சொல்றாராம். அது என்ன, அது சரக்கு விமானம் தான் போகுது, அதுல இறந்த 20 பேருடைய சடலங்களை கொண்டு போகிறோம்னு சொல்றாரா. அப்ப சொன்னா அது பிரச்சனை இல்லை, அதுல 21 சடலமா நான் போறேன், என்ன ஏற்றிட்டு போறேன். இது அனுதாபலை தர்ற விளையாட்டு. மக்களே வழியா கவனிங்க, இது திட்டமிடப்பட்ட எழுதி கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல். ஒரு பொழுதும் அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு நீதிபதி பலாலி பிரிவுக்கு போன் பண்றீங்க, அங்க ஆமீன் உலங்கு போனது இருக்குமா இல்லையா? இருக்கும். அவங்க நினைச்சிருந்தா அவங்களை கொண்டே விட்டுருக்கலாம். நீதிபதிக்கு உங்களுக்கு சந்திரிகாவோட வழக்கையே விசாரிச்ச நீங்க, அப்ப இந்த இதுல போன அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? சிறப்பு அவங்க கொண்டே விட்டுருப்பாங்க. அது நீங்க காசை கொடுத்தா கொண்டே விட்டுருப்பாங்க, அவங்க செஞ்சிருப்பாங்க. அதையே அவங்க பயன்படுத்தல. சொல்லுங்க, எப்படி வாரீங்க நீங்க? மக்களை, இந்த இடத்தில் நாங்கள ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்து பட்ட பாடுகள், அதுக்கு முன்னுக்கு நாங்கள் கேள்வியை வைக்கிறேன். அது கொஞ்சம் அவன ஜனாதிபதி என்ற ரணில் ஆட்சியிலேயும் அவன் அனுராண்ட ஆட்சியிலேயும் வந்து எப்படா சொந்தனா போய் வரணும் அந்த கேள்வி எழுப்பினா அன்னைக்கு வந்திருக்க மாட்டான், சரியா? அதனால இந்த நேரத்தில் இந்த கேள்வி நாங்கள் எழுப்ப வேண்டும். இல்லோட இப்படியான முகமூடியில நாங்கள கொண்டு விட்டுட்டு கஷ்டப்படணும். ஒரு மண்ணாங்கடி செய்ய மாட்டாங்க. நான் மக்களை நீங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. தம்பி, நான் கேட்கிற கேள்வி புள்ளியாட்டால் ஐயா இளைஞர் கேளுங்க. இப்போ நீங்களும் மிக முக்கியமான நீதிபதி, கிருஷ்ணா இந்த குல வழக்க வளர்க்குறீங்க யாழ்ப்பாணத்துல. உங்களை மூத்த புள்ள அப்பதான் பிறக்குதுன்னு சொல்றீங்க. அங்க என்ன பேக் உடைஞ்சு போச்சா, அது பிள்ளை வரைக்கும் அந்த என்ன வாட்டர் பேக் உடைஞ்சிட்டு. அப்ப உங்களை கையெழுத்து வச்சாதான் அவர் வந்து சட்ட சேவன் சொல்லி போட்டார். நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆள். நான் கேட்கிறேன், நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிபதி, நீங்கள் மக்களால் வணங்கப்படுற ஒரு நீதிபதி. உங்களோட பாசை சொல்றேன், மக்களால் கும்பிட போற ஒரு தெய்வமா இருக்கக்கூடிய நீதிபதி. ஒரு மருத்துவங்களுக்கு போன் பண்ணி உங்களை அங்க வர சொல்லி சொல்றாரு. அப்படியாண்டா நீங்க அங்க போன சொல்றீங்கடா, இதை எப்படி நம்புறது? இதை எப்படி பாக்குறீங்க மக்களே? இதை நீங்க வளைய சொல்லுங்க. அங்க பேட்டர் பேக் உடைச்சிட்டு, பேட்டர் பேக் உடைச்சு அந்த குறுகிய நேரத்துக்குள்ள அந்த புள்ளிய அவங்கள ஒன்று இயக்க முறைக்கு புள்ளிய எடுக்க பார்ப்பாங்க. அதாவது இந்த புள்ளிய புஷ் பண்ண சொல்லி, தமிழ்ல நான் சொன்னா போற மாதிரி வந்து புஷ் பண்ண சொல்லி எடுக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த புள்ள அந்த இது காஞ்சிருச்சுன்னா புள்ள இறந்து போயிடும். அப்ப புஷ் பண்ண சொல்லுவாங்க, அந்த புள்ள அதுக்குள்ள எடுக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா டக்குன ஒப்புரம் செய்து புள்ளிய வெளியில எடுத்துருவாங்க. இதுதான் அந்த வழிமுறையா இருக்கு. வழிமுறை. நான் இந்த நீதிபதியை கவலைப்பது, நீதிபதி சொன்னது இந்த கேள்விகள்ல மக்களுக்கு விமர்சனம் வைக்கிறேன். இதுல வந்து சரி இருக்கிறதா பிள்ளை இருக்கிறதா? உங்களை தீர்ப்பை பற்றி நான் பேச வரலையே. நீதிபதி வழங்கிய தீர்ப்பை பற்றி பேசத்தான் நீங்கள் நீதிமன்றத்தில் அவதூறாக பார்க்கலாம். இது நீதிபதி ஒருவர் ஒரு பொது மேடையில் அவர் சொன்ன விடயத்தை நான் பேசுகிறேன். உங்களுக்கு இது நீதிபதிக்கு கலங்கத்தை ஏற்படுத்துவது அல்லது உங்கள் மீது அவதூறா இருக்கணும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க ஏன் அந்த முறையில பேசினீங்க? ஏன் பேசினீங்க? நீங்கள் ஒரு கௌரவமான நீதிபதி அவர்கள் உங்களை பேருக்கும் பொழுதும் கலங்கம் ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ ஒரு பொது நிகழ்வு ஏன் கலந்து கொண்டீங்க? சரி, பொது நிகழ்வு கலந்து கொண்டால் அப்ப விமர்சனம் வரக்கூடிய வகையில் இந்த பேச்சுக்களை எதுக்கு முன் வச்சீங்க? ஏன் வச்சீங்க? சொல்லுங்க, எதுக்கு நீங்க வச்சீங்க? அப்ப உங்களுடைய நிகழ்ச்சிகள் என்ன, உங்களுக்கு பிரச்சனை தானே என்ன? நான் சொல்றேன், இந்த கேள்வி அதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி எழுதி கொடுக்கப்பட்டு இயக்கப்படுற. போன முறை இருந்த பாடி லாங்குவேஜுக்கு ஐயா கோபத்திலையும் பதட்டத்திலும் நீங்க உனக்கு ஏதாவது பண்ணி செய்யணும், நீங்க செய்யுங்க. இதோட நான் வந்து இன்னும் மேல போயிருவேன். நீங்க என்னதான் எனக்கு அடிச்சாலும் நான் தான் மேல போவேன், நீங்க தான் கீழே போவீங்க.
இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த 2 மேடையிலையும் தேசியத்தை மதிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருந்தால், தேச விடுதலையை, எங்களோட விடுதலை அமைப்பையும் எங்களோட அன்னையை நேசிக்கக்கூடிய இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன இருப்பீங்க? முதல் மாவீர நாளுக்கு போயிருப்பீங்க. மாவீர மயானத்துக்கு போய் சும்மா இருந்து போட்டோ பிடிச்சி போட்டிருப்பீங்க. அது செய்யல. முள்ளிவாய்க்கால் மனுக்கு போய் மெச்சது உண்டா? இல்ல. முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை உங்களுடைய கருத்து என்ன? கருத்து உங்களோட முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை உங்களுடைய கருத்து என்ன? ஏன் சொல்லல? நீங்க அரசியலுக்கு வர போற நீங்கள் முதலாவது பேசிருக்கணுமே இல்லையா? ஏன் பேசல நீங்க? இங்க போடுங்க. இதுக்கு மனநஷ்டப்பட பல வழக்கு போட முடியாது. லண்டன்ல போட முடியாது. உங்களுக்கு தான் உழுக போட்டுவிட்டோம். அது என்ன அப்படி என்றால், ஒரு நீதிபதி பொது முறையில் வந்து அவர் தீர்ப்பப்பட்டு நாங்கள் பேசல. நீங்கள் பேசின இந்த விடயம் நான் கேள்வி வைப்பேன். அவனுக்கு வாங்க, ஒரு நீதிபதி 95ஆம் ஆண்டு இங்க வந்து மன்னல போனன்னு சொல்றாரு. அவர் முன்னுக்கு வானத்துல போய்க்கல. அங்க இயக்கம் இருக்குது. உங்களோட பாதியில டெரரிஸ்ட் நீங்க சொல்ல போற இளங்கரான சொல்ல பாதியில அப்ப இங்க நான் கேட்பேன் இருக்கிறார்கள். அப்ப இவங்க போறாரு பவுனியாவில் ஏனைய பராமிலிட்டரி சொல்ல போற ஒட்டுக்குழு இருக்கிறார்கள். அப்ப மிகப்பெரிய கேஸ் எடுத்திருக்காரு. இந்த நிறுவனம் உயர்த்தல் இருக்குது. அப்படி இருந்தால் இவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குமா இல்லையா? கண்டிப்பா வழங்கப்பட்டிருக்கும். அப்ப அத்தகைய பாதுகாப்பு வழங்கப்படுறதே இவர் அதுல அந்த தரவழியா பயணிச்சு கண்டிப்பா பயணிச்சிருப்பாரு. அப்ப இவருக்கு முன்னுக்கு இவரை இல்லது அளிக்க வரக்கூடிய நம்பத்தகனாட்ட ரீதியில ஆயுதங்கள், மிகப்பெரிய கனரக ஆயுதங்களை தாங்கியவாறு அந்த கார் எப்படி அதில் பயணிச்சது? அது பயணிக்கிறதுக்கு எப்படி அந்த இவர் பாதுகாப்பு வழங்கிய அந்த 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 போலீசார் அல்ல ராணுவம் எப்படி விட்டது? இந்த கேள்வி நான் வைப்பேன். பயலஜல் இவர் ஆயுதங்களுடன் வந்திருந்தவரை இவர் எப்படி துணிந்து போய் லைசன்ஸ் கார்டன் இவர் எப்படி கேட்க முடியும்? இவரை கொல்றன்னு வந்தவன் தானே, அல்ல போட்டிருக்க மாட்டா? அப்ப இதுல அங்கே உதைக்குதே, இது அங்கே உதைக்குதே. சொல்லுங்க மக்கள், நீங்க சொல்லுங்க மக்கள். பண்ணிமா தான் சொல்றது, நீங்களே முடிவெடுங்க. இப்போ ஒரு நீதிபதி வார முன்னுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய யுத்த வலயம். அங்கே அமைப்பு விடுதலை அமைப்பு இருக்கிறார்கள். பவுனியாவுக்குள்ள எல்லா ஒட்டுக்குழு அங்க இருக்கிறார்கள். ஒட்டுக்குழு முழுக்க இராணுவ துணை பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. எங்களை விடுதலை அமைப்பை அழிக்க நிற்கிறாங்க. அங்கே விடுதலை புலிகள் ஊடுருவி வந்து விடுவார்கள். வந்தால் இவருக்கு அம்புஷ் வச்சு ஏதாவது நடந்துவிடும். அல்லது இந்த ஒட்டுக்குழு நடத்தி போட்டு விடுதலை புலிகள் வச்சு அவர்கள் கேஸை மாற்றி விடலாம். அப்போ ஒரு நீதிபதிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுவும் இவர் ஐயா சொல்ற அடிப்படையில் மிக முக்கியமான மடுமாத அந்த கேஸ அவர் அங்க பாக்குறாரு. அதுல ஒன்று சொல்றாரு வந்து, இன்னொன்று சொல்றாரு, பட்வா கவனிங்க. அயோக்கிய பயில்களான இளைஞர்கள் அதுல தன்னை அடையாளப்படுத்துறாரு. அயோக்கிய தான் ஒரு எப்படியான வில்லங்கமான பாட்டி என்றதை அவர் சொல்றாரு. அந்த பயணிகள் விமானத்தை இயக்கம் சுட்டுட்டாங்களா, தான் அங்க மண்ணால இருக்குதா. அப்ப தனக்கு வந்து அந்த அந்த ஆண்டகை அவர்கள் என்ன ஐயா பேர் வருது இல்லை இப்ப டக்குனு அந்த 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 ஆண்டகை அவர்கள் எவ்வளவு நல்லபடியா டீலா போட்டு அந்த விமானத்தில் விழுந்த அந்த லெக்கச்செல்லாம் வந்து இவட கொடுத்தாங்களா நீதிபதிக்கு. இவர் சொல்றாரு, இவர் மக்களே, எங்கள் தேச விடுதலைக்காக எங்கள் மண்ணிலே எங்களை மரணித்த வீரர்கள் மண்ணால் நடக்கிற நீதிமன்றத்துக்காக தாங்கள் சுட்டு விழுத்தின அந்த விமானத்தில் இருந்து லெக்கச்ச எடுத்து கொண்டு கொடுப்பாங்களா? முதலாவது யோசிங்க. இதுல இருந்து விளங்கணும் இவர் யாருன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இல்லைன்னா கேவலம் கட்ட மனசிலாட்டிப்பேன் நீங்க. சொல்லுங்க. இப்போ அதை வந்து விடுதலை புலிகள் விமானத்தை சுற்றுத்தினா விடுதலை புலி உரிமை கூறையில, விமானம் புரிந்துனா கிடந்தது உரிமை கூறையில, பயணிகள் விமானம் அது. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், பயணிகள் விமானத்தை சுட்டு விழுத்தது யாரு? யாரு? எங்களுடைய அமைப்பு. அப்படி சுட்டு விழுத்தின எங்க அமைப்பு யாரு? தீவிரவாதிகள். அப்பதான் அவர் நீதிபதியா இருந்தாரு. எங்க? ராணுவ கட்டுப்பாட்டுக்கு. அப்ப ஆண்டகிட்ட சிவாக பத்தி அந்த லெக்கத்தை எடுத்து வந்து கொடுத்தாரு. இப்ப விளங்குதா கதாவசனம் எப்படி போகுது? விளங்குதா? சும்மா எல்லாத்துக்கும் கையை தட்டாத, சும்மா பாய தட்டாத. விளங்கு, நான் சொல்ற விளங்குதா? நீங்களே லொஜிக்கா ஒரு பொது அறிவுல யோசிக்க மக்கள். இவர் ராணுவ கட்டுப்பாடுக்கு இருக்கிறார், மண்ணா இல்ல. யோசா பாண்டே அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாதிரியார், ஒரு பங்கு தந்த ஒரு ஆண்டகை அவர்கள் இல்லையா? மத வழியாண்டு அவர்கள் இயக்கத்துக்கு மதிப்பு இருக்கு. அப்போ ஒரு பயணிகள் விமானம் சுட்டு விழுத்தப்பட்டது. இது ராணுவ தாக்குதல் விழுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் இவர் வந்து நீதியை போட்டோன்னா அந்த இதெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. சொல்லிக்காரே இல்லையா? அப்ப இதுல என்ன சொல்ல வர்றார்? லண்டன்ல அனுரா ரொம்ப நல்லவர், இஞ்சால நம்பத்தாடு வந்து அடுத்த பாயிண்ட் 2 எங்க மன்ன வரைக்கும் நம்பத்தாடு 2வது, அதுக்கு அடுத்தது 3வது சோடிக்கிறார். விமானத்தில் விழுந்த லெக்கச்சை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம் 3வது. அங்கே செம்மணிக்கு 4வது செம்மணிக்கு போயிருக்கார் 10 நீதிபதி. 2வது புள்ளவரக்க போய்க்குள்ள பிரேத விமானத்துல இவரை 21 பேர் இருந்து போனாராம்.
பிரேத விமானத்தில் வந்து போனார். அவன் சிறப்பு ஒன்றும் செய்து கொடுக்கல, போனார். சிறப்பு நீதிபதியா அமெரிக்கா இவருக்கு உத்தரவு கொடுத்து அதுல பயணிக்கிற கடை வச்சுட்டுலாம் அடிச்சிருக்காங்க. அதுல வந்து இவர் வந்து கொழும்புக்கு தனது மனைவியை பார்க்க போவதற்காக பிரேதம் போன இதுல போறார். என்ன செய்யலாம்? நானே பொதுவில் தான் போட்டுக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணுங்க. லண்டன்ல வழக்கு போட போற வரைக்கும் நான் கேட்கிறேன் கேள்வி. எனக்கு பிரச்சனை இல்லை, இது அடுத்த இசுவாக்க நான் மாத்தி விடுறேன். நான் கேட்பேன், இவர் வந்து பேசியிருக்கிறார், எனக்கு பய சொல்லுங்க. இந்த கேள்வி அங்கேயும் கேட்பேன். இதோட நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், அடுத்த லெவலுக்கு மேல கொண்டே விட்டுறேன். இப்ப ஜிபி முத்துவ கொண்டு போட்ட மாதிரி அங்க போயிடுவேன் நான். இப்ப இங்க வந்து சட்டத்தை சொல்லி மிரட்டுறத முதலாவது தப்பு, தோலை உரிச்சு விட்டுருவான். இங்க லண்டன்ல நான் இருக்கேன், சொல்றேங்க, சட்டத்தை சொல்லி மிரட்டுவது முதல் சட்ட கூட்டம் அதை புரிஞ்சு வைக்க சரியா? இதை கேவலப்படுத்துறேன் என்றால் அப்ப எதுக்காக வந்து நீங்க வந்து சொன்னீங்க? நான் கேள்வியை வைக்கிறேன். நான் ஒரு ஊடகவியலா இருந்து, அதுவும் ஒரு விமர்சகனா இருந்து நான் கேள்வியை வைக்கிறேன். ஒரு சோசியல் மீடியால ஒரு விமர்சகனா இருந்து ஒரு கேள்வியை வைக்கிறேன். எனக்கு பல சந்தேகம் இருக்கு. ஐயா சொல்லுங்க, நீங்கள் நீதிபதி என்பவர், நீங்கள் கூட இந்த ஒரு கேஸ் வரைக்கல விசாரணை உட்படுவீங்களா? ஓகே, ஒரு நீதிபதி வராரு, ஓகே, அவருக்கு முன்னால வெள்ளத்தர ஒரு நம்பர் தகடாட்டு ஒரு கார் போகுது, சரி போகுது. இப்ப அதுல ஆயுதம் கொண்டு போறாங்க, ஆமா சரி. அவர் வந்து நீதிபதியை படுகொலை செய்ய வந்தார், ஆமா சரி. இப்ப நீதிபதி என்ன கேட்பார்? ரைட்டு. இப்ப எத்தனை நடந்தது? அங்கே விடுதலை பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஒட்டுக்குழு இருக்காங்க, ஒரு பாதுகாப்பான இறுக்கம், ஒரு ஆபத்தான இருக்கல போய்கொண்டு. ஆமா. அப்ப அந்த நேரத்துல வந்து ராணுவத்தின் காவல்துறை ராணுவ பாதுகாப்பு கொடுத்துருக்குமா இல்லையா? கண்டிப்பா கொடுத்துருக்கும். அப்ப அப்படி கொடுக்கப்பட்டிருக்கீங்கள, அப்ப முன்னுக்கு ராணுவ பாதுகாப்பு முன்னுக்கு வெள்ள இலக்கத்தோட நிலையில ஒரு ஆயுத குழு வண்டி எப்படி பயணிக்க முடியும்? சரியான கேள்விதான். அப்ப ஏன் அவர்கள் அப்ப அந்த வண்டியை அந்த ராணுவம் அல்லது போலீஸ்காரர் அதை கைது செய்யல? ஐயா போய் போலீஸ் அதிபருக்கோ போலீஸ் அதிகாரிக்கு போன் பண்ணி சொல்லி அவர் வந்து பிடிச்சிட்டு போறாரு. அப்ப இதை நீங்கள் ஒரு நீதிபதியாக எந்த விதத்துல பாக்குறீங்க? எந்த முறையில் இதை வந்து நீங்கள் அணுகுறீங்க? எப்படி அணுகுறீங்க? அப்படி என்றால் இந்த இடத்தில் ஐயாவுடைய நீதி தீர்ப்பு பற்றி சந்தேகம் வருமா இல்லையா? சந்தேகம் பெறமா இல்லையா? இப்போ ஐயா சொன்ன இந்த கருத்தினூடாக ஐயா இதுவரை வழங்கிய தீர்ப்புகள் மீது தமிழ் மக்களுக்கு எவரான பார்வை இருக்கும் என்று ஐயா முடிவு செஞ்சிருங்க. நான் அதுக்கு கருத்து சொல்ல வரையில, பட் நான் ஒரு நீதிபதியா கேட்கிறேன். உங்களோட ஒரு நீதிபதி அல்லது சட்டத்தரணி ஒரு அல்ல சட்டம் சார்ந்து அல்லது பொதுவான கேள்வி, எனக்கு சட்டம் தெரியாது, நான் பொதுவாக கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு நீதிபதி அவர்கள் இதை கேட்கறீங்க, என்ன செய்வீங்க? சரி, நீதிபதிக்கு அழுத்தீங்கண்டா அங்க அழைத்தா இதே சொல்றீங்க. இப்ப நான் சொல்றதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு காயம் வருதா? அப்ப நான் சொல்வது உங்களை காயப்படுத்துவதாக இருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த காரணம் என்ன? சொல்லுங்க. எப்படி அங்க வரும்? எப்படி வரும்? எங்களுடைய மண்ணுக்காக போராடிய மறவர்கள் அந்த பயணிகள் விமானத்தை சுட்டு குளித்தினார்கள். அந்த லெக்காட்சிகள் உடம்பைகள் எடுத்துக்கொண்டு வந்து மன்னால நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார்கள். அது அந்த ஜோசப் ஆண்டகை செய்தாலும் நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாயம் இருக்கு உங்கள்ட்ட? வீடியோ ரெக்கார்ட் இருக்கா? அதை 2009 விடுதலை புலி இருக்கின்ற போது நீங்க செய்தி சொல்லல. தீர்ப்பு கொடுத்தது நீங்க எப்போ? அவர்கள் ஆளுகிற காலப்பகுதியில் நீங்கள் இதெல்லாம் செய்தது இந்த 10 செய்தி வந்தது உண்டா? சொல்லுங்க. 16 வருஷத்துக்கு பிறகு எங்க அமைப்பு இல்ல. இப்ப இங்கால வந்திருந்தோன்னு நீங்க அடிச்சு விடுறீங்க. இதை நாங்க நம்பணும். அப்ப நாங்கெல்லாம் பைத்தியக்காரா போயிட்டோம். நான் சொல்றேன் மக்களே, தம்பிதான், நான் நாளைக்கு நான் செத்து போயிடலாம், எனக்கு உடம்புல வைத்தங்கள் கூட இருக்கு, செத்து போயிடலாம். நான் ஒன்று சொல்றேன், கவனமாயிருங்கள், தெளிவாயிருங்கள். ஒரு பைத்தியத்தை நாங்கள் கொண்டு வந்து படுற பாடு இருக்கல்ல, இனிமேல் இவர்களை மாதிரி நான் முதல் சொல்லியிருந்தேன், இனிமேல் மக்கள் உஷாராயிருவான், எவனையும் வாழாட்டலாம் சொன்னேன். அந்த மாதிரி கேஸ் இப்ப சரி சீரியஸா வருவோம். இப்ப செம்மணிக்குல ஐயா 10 நீதிபதிகள் 10வது நீதிபதியாக யாழ்ப்பாணத்திலே ஏசி குரு ராணுவ நடவடிக்கை, சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை, 1995ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கை, யாழ்ப்பாணத்தை 2 மாதத்துக்குள் பலாலிலிருந்து இவங்கள் மிக வேகமாக வந்து பிடித்த ஒரு தாக்குதல் நடவடிக்கை அப்படின்னு பார்த்தால் ஏசி சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை 1995ஆம் ஆண்டு யாழ் மாவட்டம் முழுவதுமாக இலங்கை ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போவதற்கான காலப்பகுதியில் அந்த இது போனது. வடிவகாணிங்க 1995ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்திட்ட யாழ் மாவட்டம் புல்லா விழுது. விடுதலை புலிகள் அங்கிருந்து பின்வாங்குறாங்க. வடிவா கவனிங்க, நான் சொல்ற வடிவா கவனிங்க. அந்த இடத்துல
புதிய நீதிபதியாக மாற்றம் செய்து யார போறாரு? ஐயா இளஞ்செழியன் போறாரு. இந்த இடத்துல ஐயாவுடைய நகர்வ உளவு அரசியல் தெரிஞ்சாலும் வழியா கவனிங்க. இந்த இடத்துல ஐயா இளஞ்செழியன் உழுக்க போறாரு. அதாவது எங்களுடைய அமைப்பினர் ஆண்ட பகுதியிலிருந்து அவர்கள் பின்வாங்கி தங்கள் படைகளை பன்னி களமுனைக்கு நகர்த்த இயக்கல 1995ஆம் ஆண்டு சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கையின் ஊடாக யாழ் மாவட்டத்தை இலங்கை ராணுவங்கள் பல்பளப்பு செய்கிறார்கள், ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அங்கிருந்து ஏறத்தாழ 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் உடைமைகளை கைவிட்டு உயிர் தப்பினால் போதும் என்ற ரீதியில் பெட்டி பைகளோடு அந்த நாவற்குழி பாலத்தை கடக்கிறார்கள். அப்பொழுது சில பெண்கள் அந்த வீதியிலேயே பிரசவித்த குழந்தைகளை பிரவசித்த வரலாறும் உண்டு. முதியவர்கள் அந்த சுரியிலே மாண்டு இறந்ததும் உண்டு. ஆக நண்டு ஊர்ற மாதிரி அந்த 10 லட்சம் மக்களும் நாவக்குழி பாலத்தை கடந்த வரலாறு இன்றைக்கு எங்களுக்கு இருக்குது. அது அந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது பெயர் சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை. மிக பெரும் பல்குழல் ஆண்டறிகளை செக்கஸ்லோவாக்கியா பாகிஸ்தான் இவங்கள்ட்ட போய் வாங்கி கொண்டு அடிச்சு எங்களோட அமைப்பை விரட்டின முதலாவது ராணுவ நடவடிக்கை 2 மாசத்துக்குள்ள பலாலிலிருந்து வந்து பிடிச்சிட்டான். முதலாம் முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டு தோற்று போன இலங்கை ராணுவம் பல்குழல் ரெண்டு பெரிய ஒரு பீரங்கி கொண்டு அடிச்சு அதை இயக்கத்துக்கு அது புதுசு. அப்போ அதை வந்து இயக்கத்துக்கு சின்ன சிக்கலை கொடுத்துது, எதிர்கொள்ள முடியும். அதுல இருந்து பின்வாங்கினாங்க. அப்ப அந்த நேரத்துல யாழ்ப்பாணம் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போகுது. அப்ப நீதியரசராக ஐயா இளஞ்செழியன் அவர்கள் இப்ப அங்க இடமாட்டம் போறார். இப்போ விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த போகிற அத்தனை பகுதிக்கும் ஐயா தான் நீதிபதியா மாத்துறாங்க. இது ஏன்? இங்க ஒரு கேள்வி எழுது. இதை மாகாண சபை தேர்தலுக்கு நாங்கள் உடைச்சு போற நான் பேசுறேன். ரைட், எப்படி பேச போறேன்னு உங்களுக்கு இப்ப விளங்கிடும். நான் கடந்து போறேன். அது போயிட்டாரு. அங்க போனோன்னே கிருசாந்தி படுகொலை, கைதறியை சேர்ந்த கிருசாந்தி படுகொலை வழக்கு வந்து வருகிறது. அந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஐயா போறார். இப்போ அந்த வழக்கை விசாரிக்கைகளை ஐயா போயிட்டாரு. வடிவா கவனிங்க மக்களே. இப்போ சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை திருப்ப சொல்ல நான் சொல்ல வரத புரிஞ்சு சொல்லப்படும். இந்த பிராந்திய உலக அரசியலுக்கு இருக்கு, அதை சொல்ல வரேன். ஒரு சம்பவத்துக்கு பின்னால எத்தனை நாடு இருக்குன்றதையும் ஐயா மாநசபைக்கு வர வேண்டிய காரணம் என்னன்றதை நம்ம உடைச்சி பேசினா அப்படியே காதல வரும். அப்ப சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை இடம்பெற்று 95ஆம் ஆண்டு அங்களுடைய எங்களுடைய அமைப்பினர் வந்து அந்த மண்ணை விட்டு வெளியில வருகிறார்கள். அப்பொழுது அங்கே வந்து இலங்கை ராணுவம் அந்த யாழ் மாவட்டத்தை 1992ஆம் ஆண்டு பல்வளைப்பு ஆக்கிரமித்து அந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஊடாக அந்த தமிழருடைய தாயக பகுதிகளை ஆக்கிரமித்து ஏப்பமிட்டு அங்கு ஒரு நிழலாட்சியை முதல்வர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள். அப்ப பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமான தமது படைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய அமைப்பினர் அங்கிருந்து பின்வாங்குகிறார்கள். அப்படி பின்வாங்கி வருகிற பொழுது யாழ் மாவட்டத்துடைய முழு மாவட்டம் இராணுவ கட்டுப்பாட்டுகள் அரச கட்டுப்பாடு செல்கிற பொழுது அந்த வேளையிலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் யாழ் மாவட்டத்தினுடைய இதுக்காக நீதிபதியாக நியமிக்கப்படுறார். சரி, நியமிக்கப்பட்டாரா? நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கிருஷாந்தினுடைய படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு 9 நீதிபதிகள் பயந்து உயிர் அச்சுறுத்தல் காரணமாக வெளியிலே போகிறார்கள். 10வது நீதிபதியாக ஐயா இளஞ்செழியன் நெஞ்ச நிமித்தி கொண்டு அந்த வழக்கை எடுக்கிறார். பாராட்டு வாழ்த்துக்கள், பாராட்டு வாழ்த்துக்கள். இந்த துணிவுக்கு நான் பாராட்டாம வாழ்த்துக்கள். இது துணிவா அல்லது அப்படின்றத மாநசபைக்கு நாங்கள் வேறு மாதிரி பேசுவோம். அப்ப இதை பொறுப்படுக்கிற இந்த பொறுப்படுத்துறதுக்கு பிற்பாடு அங்கே வந்து தீர்க்கமான விடயங்களை கையாள வேண்டி இருக்குது. அப்ப இந்த இடத்துல வடிவங்க இப்பதான் இவரை இயக்க போறது யாருன்றது சேர போறாருன்னு ஐயா சொல்ல வர்றாரு. இந்த ஒரு வேர்ட்ஸ் ஒரு சொல்லு அவரை காட்டி கொடுக்குது. எந்த இடத்தில் இப்பொழுது இளஞ்செழியன் அவர்கள் இதிலே வந்து இழந்து விட்டார், அங்கே நீதிபதியாக நியமிக்கப்பட்டு விட்டார். கிருஷாந்தியுடைய வழக்கு ஐயாவுடைய தலைமையில விசாரணைக்கு கொண்டு வரப்படும். இந்த இடத்தில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் இங்க வார சைக்கிள் கட்சி இங்கதான் கொண்டு வர அவரோட நான் போட்டியிட போறேன் இங்க சொல்றாரு. குமார் பொன்னம்பலம் அவருடன் நான் பேசினேன். அப்பொழுது பேசுகிற பொழுது அவர் சொன்னார், இதுக்கு சரியான தீர்ப்பு கொடுப்பியா அப்படின்னு. இவர் நீதிபதி, அவரோட சட்டத்தரணி. அப்போ சட்டத்தரணிக்கு அதிகாரம் கூடவா, நீதிபதி கூடவா? இருந்தாலும் சட்டத்தரணி கேட்கிறார் என்னண்டு, இதற்கு சரியான முறையில தீர்ப்பு கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு வயதுக்கு மூத்தரா இருக்கலாம். அதுக்கு சொல்ல நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்படுறதாக சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல சைக்கிள் கட்சியை புனிதராக காட்ட ஐயா முற்படுறார். அவர் வந்து குமார் பொன்னம் மூலம் செம்மணிக்கு விடுதலை வேண்டி கொடுத்த மனித புனிதர்கள். இங்க சைக்கிள் கட்சி எல்லாம் வந்து குமார் அவருடைய மகன் வந்து கயேந்திரகுமார் பொன்னம் ரொம்ப சிறப்பான மனிதர், அவர் மனித புனிதர். அவர் வந்து அவரெல்லாம் வந்து கேவலம் கதைக்கூடாது, அவர் ரொம்ப நல்லவருங்க. வெள்ளச்சாயம் அடிக்கிறார். யாரு?
இளஞ்செழியன் ஐயா கருத்த கோட்டு போட்டு வந்தார். கோட்டுக்காரன் நம்ம கூட சொல்றாரு. போட்டு வந்து அடிக்கிறார் வெள்ளச்சாயம். கிருஷாந்தி வழக்குல அந்த வழக்கை வந்து சொன்னது இவர் என்று அதுக்கு ஒரு ஒரு இது கொடுக்குறார். இது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல், ஒரு ஐடியாலஜி தான் நீங்க பார்க்கணும். அப்ப சைக்கிள் கட்சியை வந்து இங்க புனிதப்படுத்துறாரு. குமார் பொன்னம்பலம் வந்தபடியத்தான் அந்த வழக்குக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு 10 இதுலயும் பாருங்க, 10வது நீதிபதியா போறார். 10வது சந்திரிகா இதுல வந்து 10வது நீதிபதியா போறார். அதுல வந்து 10 ராணுவ அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவிடுறார். யாரு? ஐயா இளஞ்செழியன் ஐயா வந்து கைது செய்ய உத்தரவிடுறார். உத்தரவிட்ட கைது நடவடிக்கை நடந்து அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 10 பேரை கைது செய்தீங்க, ஆனா அதுல எத்தனை பேருக்கு சிறைத்தண்டனை விட்டீங்கன்னு ஏன் சொல்லல? இந்த கூட்டத்தை பொறுத்தவர்கள் இவர்கள் தான் என்பதை 10 இராணுவ அதிகாரிகளுக்கும் நீங்கள் குற்றத்தை அவர்கள் செய்த தீர்ப்பு கொடுத்தீர்களா? அவர்கள் இப்பொழுது சிறையில் தான் இருக்கிறார்களா? அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டது என்ற ஏதாவது இருக்கிறதா? அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் இவ்வளவு குற்றமற்றவர்கள் யாராவது நீங்க விடுதலை செய்தீர்களா? அப்படி விடுதலை செய்யப்பட்டிருந்தால் எதன் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்தீர்கள்? இப்பொழுது விடுதலை செய்யப்படுவதால் எதன் அடிப்படையில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களை உள்ளே நீங்கள் குற்றவாளியாக அந்த தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் வைத்திருந்தீர்கள் என்ற கேள்வி வருது. இதுக்குள்ள பல ஆழமான பல விடயங்கள் இருக்கு. அது மானசா வரைக்கும் உடைஞ்சு பேசுவோம், வேற மாதிரி பேசுவோம். சோ இந்த இடத்துல அவர் ஐயா பேசியிருக்கார். இப்ப நம்ம என்ன செய்வோம் என்றால், ஒரு இடத்தில் நான் பேசுகிற பொழுது 10வது நீதிபதியாக சென்றேன். அங்கே 10 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதுல 10 ராணுவ அதிகாரிகள், அதுல இத்தனை பேர் குற்றம் விளைவிக்கப்பட நான் தீர்ப்பு கொடுத்தேன். அவர்கள் இப்பொழுதும் இலங்கை சிறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் குற்றமற்ற என்பதாக நாம் விடுதலை செய்தேன். அதற்கான காரணம் இவர்கள் இதை செய்யவில்லை என்பதா இந்த வாதங்கள் இடம்பெற்றது. நீங்க சொல்லிக்கணுமா இல்லையா? ஆமா சொல்லிக்கணும். அதே நீங்க செய்யல, ஏன் சொல்லல? ஏன் இந்த இடத்துல அதை மறத்தீர்கள்? அப்ப இது நீங்கள் 10 பேருக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அது இங்க பேசப்படக்கூடாது என்றால், அப்ப எதற்காக செம்மணியில நான் தான் 10வது நீதிபதியா போனேன். அந்த இடத்தில் அந்த வழக்கை சவால் கொண்டு நான் எடுத்தேன். என்னுடன் வந்து குமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசியிருந்தார். அதில் 10 ராணுவ அதிகாரிகளை கைது செய்தேன் என்று சொல்கிறீர்கள். இன்னொன்று சொல்கிறார், இன்னொரு மிக முக்கியமான உலக வல்லாதிக்கத்தை கொண்டு வருகிறார். அமெரிக்காவுடைய அந்த நாள் இலங்கைக்குரிய தூதரவர்கள் அழைத்து, சந்தையோட தூதரவர்கள் அழைத்து ஐயாவோட தொலைபேசியில பேசுகிறார். அது இளைஞர் ஐயாவோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இப்பொழுது இந்த வழக்கு மிக ஆபத்தான வழக்கு. உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருங்க, நீங்க அமெரிக்காவுக்கு நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் வந்துட்டு போகணும். அதே போல உங்கள் மனைவியுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனால் பிரச்சனை சொன்னா நீங்க உடனடியாக இங்கிருந்து வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ அதனூடாக ஒன்று சொல்ல வருகிறார், இந்த செம்மணி புதகுலியை விசாரித்தது சந்திரிகாவுடைய ஆட்சி அல்ல. அமெரிக்கா வழங்கிய அழுத்தத்தின் காரணமாக எனது தலைமையில் இது வழங்கப்பட்டது. எனக்கு இளைஞர் சங்கம் பாதுகாப்பு கொடுக்கவில்லை. எனக்கு உயிருக்கு உத்தரவாதமாக இன்று வரை இருப்பது அமெரிக்கா தான் என்று சொல்றார். வழங்குதா? இப்ப இதுல வடிவா கவனிக்கோள். இப்ப அன்று உங்களுக்கு தந்த அமெரிக்கா இன்று உங்களை சும்மா விட்டுட்டு ஒழிக்க பார்த்துட்டு இருக்க மாட்டேது. இதுல வடிவா கவனிங்க. அதுல ஒரு செய்தியை சொல்கிறார், அமெரிக்கா எங்கூட இருக்கு, எவன் கை வச்சாலும் உங்களுக்கு நீ ஆப்பு தான். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அமெரிக்கா அதுல பாதுகாப்பு இருந்த அமெரிக்கா உங்களை விட்டு விளத்தாது. அப்படியே ஏதாவது உறவில் அவங்க கண்டிப்பா இருந்திருப்பாரு, கண்டிப்பா அவங்க நடந்திருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது வித்தியாண்ட உளவழைக்கல் மட்டும் உங்களை நெருங்கி வந்து சுட காரணம் என்ன? என்ன காரணம்? இந்த இடத்துல எந்த நாடு உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? இந்தியா வந்துச்சா? சும்மா சொல்லுங்க, இந்தியா வந்துச்சா? ஒரு நீதிபதியிடம் ஒரு உலக நாடுகள் இப்படி பேசினார்கள் என்பதை நீங்கள் எப்படி பொது வழியில் பேசலாமா? பேசலாம் இல்ல, கேட்கறது இல்ல, தெரியாம கேட்கிறேன். அப்ப பேசி இருந்தால் அப்ப நீங்க வந்து சுயாதீனமான நீதிபதியாக செயல்பட்டீங்கன்னு எப்படி நாங்க நம்புறது? அடுத்த கேள்வி வருதே இல்லையா? இப்ப உலக வல்லரசு ஒரு மிகப்பெரும் ஒரு வல்லரசு ஒன்று ஒரு நீதிபதியுடன் பேசி ஒரு வழக்கு அங்க சம்பைக்குள்ள போறது என்றால், அப்படி என்றால் அதுக்கு பேர் வேறையாக இருக்கு. அப்படின்னா கூலிக்கு மத்தப்பட்டவரா? அந்த கேள்வியை கேட்டு விட்டுருவாங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க அதை பயன்படுத்தி அந்த சொல் என்பது அது டிப்ளமேட்டிக்கா சில நாடுகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக வரமாட்டார்கள், அவருக்கு யாராவது பரிந்துரை செய்திருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல நீங்கள் ஏன் அதை இதுல சொல்லணும்? சொல்லுங்க.
இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படி என்றால், நான் நேரடியாக எனது தீர்ப்பை தீர்ப்பாக கொடுக்கிறேன். ஆமா அதெல்லாம் அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு காலம். ஐயா அப்படித்தான் சரின்னு இவ்வளவு காலம் நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த பேச்சை சுவிசு பேசின அந்த பேச்சை கேட்கும் வரைக்கும் நான் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா தன்னிச்சையா செயல்படுறாரு. ஐயா பாவம் இவ்வளவு எதோட உண்மை சட்டத்துக்கு பயந்தங்கிறான். இப்பதான் விளங்குறது உங்களுடைய ஒவ்வொரு தீர்ப்புகளுக்கு பின்னாலும் மிக முக்கியமான வழக்குடைய தீர்ப்புக்கு பின்னால் உலக நாடுகள் இருக்கிறது என்பதை நீங்களே முடிச்சு விட்டு விட்டீங்க. இதுல அடுத்தது ஒன்றை சொல்றாரு வந்து இந்த இந்திய பிராந்தியம் எப்படி வந்ததுன்னே அதில் சொல்றாரு. அதை எங்க நீங்களே கண்டுபிடிங்க. எங்கன்றத மறைச்சோன்ற இடத்துல சொல்றாரு. அதை நீங்களே கோடிட்டு கண்டுபிடிங்க எங்கே. அதை நான் சந்திரன் வரை உடைக்கிறாரு. மறக்காம இருந்தாலும் அதை நான் உடைச்சு பேசுறேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல அமெரிக்காவை இப்பொழுது இழுத்ததுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல நான் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டேன். கிழக்கு மாநிலத்தில் இருந்துதான் விடுதலை புலிகளை அழிப்பதற்கான நடவடிக்கை அங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது. மாவிலாரும் அங்கிருந்தான் ஆரம்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை துறைமுகத்தை விடுதலை புலிகள் பிடிக்க செல்கிற பொழுது நோர்வேக்காரன் அந்த பச்சை எரிசலோட கள்ளப்பயில எல்லாம் இணைந்து அதை அந்த இயக்கம் போயிட்டான். இயக்கம் துறைமுகத்தை போயிட்டான். வாசல் வரையும் போயிட்டாங்க. அடிச்சுன்னு போயிட்டாங்க. சிறப்புப்பட்ட அடிச்செல்லாம் பிடிச்சுன்னு போட்டாங்க. பிடிச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு போகல. திருப்பி அதை விட்டுட்டு வெளியில போய் சொல்லி அழுத்தம் கொடுத்து அல்லது நாங்கள் இந்த படையை இறக்குவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பினது அங்க கிழக்கு மாநிலம் தான். விளங்குதா? மாவிலாறு பிரச்சனை அங்க இயக்கம் அவங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை விரட்டி அடிச்சது அங்க. அங்க கிழக்கு மாநில இருந்து வந்தவன் தான் அமைப்பை காட்டி கொடுத்தது அங்க. இப்போ அத்தனை துரோகங்கள் செய்த இடத்த மட்டும்தான் ஐயா கண்ணை வச்சுக்காரு. பாத்தீங்களா? அப்ப இதை என்ன செய்யலாம் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் இல்லை. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. எந்த கருத்துக்கும் பதில் இல்லை. என்னென்றால் எடுத்து வைக்கிற ஒன்றே மன்னி மன்னன் இட்டி இட்டியா இறக்குறான். இதுதான் பிளான். அப்ப சைக்கிள் கட்சியோட போட்டியிட போகிறார். இந்த சைக்கிள் கட்சிக்கு வந்து காசு கொடுக்கிறது இந்த சுவிஸ்நால இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டுடைய கட்டமைப்புகள். வெளிநாட்டு கட்டமைப்பு தான் காசு கொடுக்குறான். இப்ப விளங்குதா? வெளிநாட்டு கட்டமைப்பு இவங்களோட சேர்ந்து இயங்குறாங்க. வெளிநாட்டு கட்டமைப்பு இவரோட சேர்ந்து இயங்குறார்கள். யாரோட? சைக்கிள் கட்சியோட சேர்ந்து இயங்குறாரு. அங்கெல்லாம் அப்பா வந்து செம்மணி கிருஷாந்தி கொலை வழக்கு போராட்டம். அவ்வளவு மனித அப்பாவுக்கு இவ்வளவு அக்கறை இருந்த குமார் பண்ணவங்களுக்கு இருந்த அக்கறை ஏன் மகனுக்கு இல்லாம போச்சு? ஏன் மகனுக்கு இல்லாம போச்சு? குமார் பண்ணம்லாம் நல்லா அதான் சுட்டி காட்டாங்க. அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான். அதுக்காக அண்ணன் மாமந்த பட்டம் கொடுத்தாரு. ஏன்னா அப்பா அண்ணன் கருவியோடு இருந்தாரு. இப்ப கருவி இல்லாத நேரத்துல குமார் பண்ணமலம் என்ன அந்த மகன் என்ன சொன்னாரு? நீங்கள் போட்டியிடக்கூடிய ஆதரவுக்கூடிய அந்த சைக்கிள் கட்சியினுடைய கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன சொல்ல இப்போ யூடியூப்ல அந்த வழியில அந்த காட்சி நினைக்கிறேன். என்ன சொன்னாரு? வடக்கு மாநிலம் முதலமைச்சராக வந்து என்ன பண்றது? அதிகாரமற்ற ஒன்றுக்கு வந்து நாங்க என்ன செய்யறது? அது தேவையில்லை. நக்கலாக பேசிட்டு போறாரு. இந்த பதவி இப்போ இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்ன பேசுற நினைவு இருக்கு, போய் பாருங்க. அப்ப வடக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லாததுக்கு வந்து முதலமைச்சராக வந்து அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அப்ப எதுக்கு உள்ள சபைக்கு போட்டிட்டீங்க? அப்ப எதுக்கு மாகாண சபைக்கு போட்டிடுறீங்க? அது மானம் உள்ளவர். குமார் பண்ண மூலம் இவ்வளவு மானம் உள்ளவரா? அவட மகன் அதை விட மானம் உள்ளவர். மாகாண சபைக்கு போட்டியவர் சைக்கிள் கட்சி போட்டியே செய்யாது. கேட்டு சொல்லுங்க நீதிபதி ஐயா, சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. என்ன தம்பி பேட்டி கொடுத்துருக்கீங்க சைக்கிள் கட்சியோட தலைவர் மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லாத சபைக்கு வந்தேன்னு, அப்ப எதுக்கு போட்டியிட போறீங்க? போட்டிட்டா மக்களை கேளுங்க. என்னத்துக்கு பைத்தியக்காரரை பேசிட்டு அவரை பிடித்து குமார் பொன்னம்பலத்தின் மகன் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பிடித்து கேள்வி கேட்கப்படுங்கள். ஏன்? நீங்கள் தானே சொன்னீர்கள் வடக்கு மாநிலத்தின் முதலமைச்சராக வந்து அதிகாரமற்ற ஒன்றுக்கு வந்து நாங்கள் எதுவும் செய்துவிட முடியாது, இது ஏமாற்று நடவடிக்கைன்னு சொன்னது நீங்கள் தானே? ஆமாம், சொன்னது நீங்கள் தான். காணொலி யூடியூப் பக்கத்திலே ஊடகங்கள் வெளியிட்ட பதிவுகள் இப்பொழுதும் இருக்கின்றன. ஆகவே அந்த மக்கள் தட்டி பார்க்க வேண்டும். அப்படி சொன்ன ஒரு கட்சிக்கு ஐயா இளஞ்செழியன் ஆதரவு கொடுக்க போற என்பதற்காகத்தான் குமார் பொன்னம்பலத்தை நல்லவராகவும் அங்கே செம்மணிலே அவர்தான் வாதாட வந்தார் என்றதை அவர் சொல்ல வருகிறார். ஆக இதிலே வந்து சைக்கிள் கட்சியினுடைய அந்த புனிதத்தை இப்போது வெள்ளை அடிக்கிறார். இவங்க செய்த திருட்டு தமிழ்ச்செல்வனால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டத்திலிருந்து எதுக்கு செல்வராஜா கயேந்திரம் புரிஞ்சு வந்தாரு? கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையிலே அந்த கட்சியை உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது? ஏன் மந்திரிகள் அதுக்கு பதில் சொல்வாரா? அடுத்தது மிக கடுப்பான விஷயம் வந்து இதுலதான் இளஞ்செழியனுடைய மர்முகம். இதுலதான் உங்களுக்கு தெரியுது இளஞ்செழியன் அவருடைய ஐயா இளஞ்செழியன் அவருடைய மர்முகம் இதுல தெரியுது. வவுனியாவில் நான் இருந்தேன், இறுதி யுத்தம் நடக்குது, நான் அங்க இல்லை என்றுட்டேன். சோ அப்ப அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தான் நீதிபதியாக இருந்த காரணத்தினால் மக்கள் இத்தனை செல்லுகளை அடித்தும் அவர்கள் தன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன். இவருடைய மனித புனிதர். இவர்
எவ்வளவு கேவலமான செயல்பாடு இருக்கு பாருங்களா. ஒரு நீதிபதி இவரே இருக்கான்னு மக்கள் நம்பி இருப்பாங்க. எவ்வளவு அண்ட புழு சொல்லுங்க அப்ப. அங்க நான் இருக்கிறேனுங்க பவுனியா மத்திய மாவட்டத்துக்கு நான் இருக்கேன். தாண்டிக்குள்ள அடிச்சுட்டு போய் அது இயக்கம் அடிச்சுட்டு போயிட்டு 3 நாள் அடிச்ச பிறகு அது அந்த சம்பந்தம் கொஞ்ச நாளுக்குள்ள முதலாக ஆர்டர்ல இருந்து இயக்கம் முதலாக அடிச்சது வந்து அந்த ஜோசப்பா குட்சை அந்த விமான தளத்துக்கு தான் அடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 இருந்து 800 மீட்டர் இடைவெளி தான் அந்த மத்திய மாவட்டத்திலும் அந்த அந்த விமான தளத்தினுடைய எல்லை மேல இருக்கு. அதுக்கப்புறம் நான் இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு நானும் அதுல இருந்தேன். அப்ப இயக்கம் அடிக்குது. ராணுவம் எல்லாம் வந்து எங்க கேம்புக்கு படுத்துட்டான். இயக்கம் அடிச்சது ஒரு 500 800 மீட்டர் மிஸ் பண்ணி இருந்தா அந்த முகாமுக்கு வந்து நாங்களாம் செத்திருப்போம். இயக்கத்துல அடி அப்பதான் நான் பக்கத்துல பார்த்தேன். அடியே சேம அடி. நான் பயந்துருக்கோம். மக்களை சுடப்புறாங்கள பயத்துல இருந்தோம். அப்படி மக்கள்லாம் பயந்துட்டு இருந்தோம் இல்லை அதுக்கு. ஆனா ராணுவம் வந்து சுத்தி நின்றவங்க ஒன்றும் செய்யல. 2-3 கைது செய்துட்டு போனாங்க. ஒன்றும் செய்யல விட்டாங்க. அதுல 18 ராணுவத்துக்கு அப்ப இந்த காயம் 18 ராணுவம் செத்ததண்டை 32 காயம் பண்ண மாதிரி உள்ளுக்குள்ள சாய்ச்சிக்கிட்டாங்க. ராணுவம் வந்த செய்தியை வெளியிடல. 18-16 ராணுவத்துக்கு மேல இறந்ததுண்டும் 32க்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டார். இயக்கத்தின் செல்ல காயப்பட்டாருன்னா உள்ளுக்கு சாய்ச்சிக்கிட்டாங்க. செய்தியெல்லாம் வெளியிடல. அப்ப அதுக்கு பேசினதை கேட்டுக்கணும்னு நான் சொல்றேன். அப்போ இந்த இந்த இது இவ்வளவு சம்பவம் நடந்து கேட்கல. நாங்களே பதட்டத்துல இருக்கிறோம். ஐயா நீதிபதி இருந்த காரணத்தினால் மக்கள் அங்க விட்டு இடம்பெயராம இருந்தாங்க. இவ்வளவு அண்ட புழுவோடு சொல்றது இது. துப்பாக்கி சண்டங்கள் வெடிக்கிற போது ஒரு நீதிபதி வந்து கோல தட்டிட்டு போவீங்க. அங்க துப்பாக்கி சண்டங்களுக்கு உயிருக்கு அச்சத்துல அவன் ஓடுவானா இல்லையா? அது எப்படி போச்சு இதை பாருங்க. இதான் நான் போற மாதிரி தேர்தல் வரைக்கும் நான் உடைச்சு இன்னும் மடியா பேசுவோம். அதை பந்தரண்டா உடைச்சு பேசுவோம். வராட்டி கடந்து போயிடும். பந்தரண்டா உடைச்சு பேசுவோம். அடுத்ததை பாருங்க. இப்போ மன்னார்ல இருந்து வாரேறான். அதுவும் ஏதோ ராணுவ நடக்க சொல்லியிருந்தார். பேர் ஏதோ ரெடி ஏதோ சொல்லியிருந்தார். பேர் நினைவில்லை. அப்ப அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வாராரு. எங்க மன்னார்ல இருந்து வண்டியில வந்து கொண்டிருக்கிறாராம். இவருக்கு பாதுகாப்புல வந்து கொண்டிருக்கிறாராம். தனக்கு தந்த வாகனத்துக்கு முன்னால வந்து நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனம் போகுதான். அதை இறங்கி சோதிச்சு பார்த்தா ஆயுதங்களோட நிக்கிறாங்களா. மகளே வடியா கவனிங்க. தகவல்கள் உருட்டா அல்ல உண்மையாண்டா நீங்க உங்களுடைய மூளைக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. தந்த வாகனத்துக்கு முன்னால வந்து வெள்ள தகடோட வெள்ள நம்பர் பிளேட் இல்லாத ஒரு கார் ஒன்று முன்னுக்கு போகுதா. அதுக்குள்ள ஆயுதங்களோட கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். தான் இறங்கி போய் கேட்டார். வடியா கேளுங்க. இவர் சொல்ல வர்றது என்ன படுகொலை செய்ய வலிக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றாரு. இது வடியா கவனிங்க. ஒரு படுகொலை செய்ய வரக்கூடிய ஒரு குழு என்பது இவர் வாகனத்துல போவைக்கல. அதுக்கு முன்னால நம்பர் பிளேட் எல்லாம் போவானா? அவர் சந்தேகமரமான நினைப்பானா? முதலாவது அடிப்படை உளவியல் உளவுத்துறை கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ ஒரு வாகனத்தை ஒரு முறை அவரை வந்து இல்லாத அழிக்கணும் நடவடிக்கைகள் வருகிறான்னு சொன்னால் அதுக்கு முன்னால் ஒரு வாகனம் போகுதுன்னு வைங்களேன். முன்னால போகுதுன்னு வைங்களேன். போவைக்கல நம்பர் பிளேட் எல்லாம் வாகனம் போய் சந்தேகத்துக்கு இடமாக அந்த வாகனம் அதுல பயணிக்குமா? சந்தேகத்துக்கு நான் பயணிச்சால் அங்க வர்றவர் அவர் தப்பிப்பாரா இல்லையா? தப்பிப்பார் இல்லையா? தப்பிப்பார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? தனது வாகனத்துக்கு முன்னுக்கு அந்த வாகனம் போச்சுது. தாங்க உடனடியாக போலீசாருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இந்த வாகனத்தை பிடிங்கன்னு சொல்றாரு. வடியா கவனிங்க. துப்பாக்கியோட இந்த காரில் பயணிக்கிறான். இவர் போறாரு. இவருக்கு முன்னுக்கு அந்த வாகனத்தை போல கண்டுட்டாரு. இவர் சொல்லாங்க சந்தேகத்துக்கு நான் போனதுனாக்க அதுல இருந்து போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்ல போலீஸோட சுற்றி உழைச்சி அந்த வாகனத்தை பிடிக்கிறாங்களாம். இது வந்து நம்பர் இல்ல. இந்த காதுல பூ வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? காதுல பூ 2 பெரிய பூ வைக்கிறது இருக்குல்ல. அந்த பூவை அவங்க இளைஞனை அவனுக்கு வச்சுக்கிறாரு காதுல. ஐயா இளைஞனின் அவர்கள் 2 பூவை காதல வச்சு விட்டுக்காரு. ஸ்பீக்கரை கட்டி விட்டுக்காரு. மக்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வருதும் இல்லை. ஒரு அடிப்படை ஒரு பொது அறிவு உள்ளவர்கள் இப்படி சிந்திப்பார்களா? இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதை அவங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க மக்கள். அதாவது ராணுவ பாதுகாப்பு அமைப்பும் இருக்கு. ஏனைய ஆயுத குழுக்களும் பவனிகளும் இருக்கு. இளைஞர் ராணுவ புலனாய்வு ஒட்டுக்குழுக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ராணுவம் வரைகளை பாதுகாப்பு கொடுக்குது. மிக முக்கியமான விஷயம் நீதிபதி கண்ட ஒரு ராணுவ பாதுகாப்பு இருக்கு. அப்ப முன்னுக்கு பின்னுக்கு போலீஸ் போகும். அப்ப முன்னுக்கு பின்னுக்கு போலீஸ் போவைக்கல கண்டிப்பா பாதுகாப்பு எல்லாம் போவாது. அப்ப இவரெல்லாம் பாதுகாப்பு தான் போயிருப்பார். அவ போவைக்கல முன்னுக்கு போன பாதுகாப்புக்கு பயணித்த போலீசார் அந்த வாகன நம்பத்துல போலாம உடனே போலீஸுக்கு அறிவிச்சிருப்பாங்களா இல்லையா? இவர் போன் பண்ணி சொன்னாரா. அப்ப இதைத்தான் சொல்றது உருட்டுன்றது. ஐயா வர முன்னமே இவ்வளவு உருட்டுறாரு. வந்த அப்புறம் இன்னும் எவ்வளவு உருட்ட போறான்னு நீங்க பாருங்க. நான் இந்த இடத்துல இதுல நான் முரண்படுறேன்னு சொல்றேன். நான் அவரை வாதாட நான் தயாரா இருக்கேன். நான் வாதாடுறேன். இப்போ நான் மகட கேட்கிற ஒரு நீதிபதி, அதாவது இவர் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்ல முன்னுக்கு ராணுவ பாதுகாப்பு அவருக்கு அப்ப இயக்கம் இருக்கிற கால பகுதிகள்ல அங்க வந்து கண்டிப்பாக வந்து உயிர் அச்சுத்தல் இருக்கும். ஒட்டுக்குழுக்கள் வரலாம், யாரெல்லாம் வரலாம். இளங்கராணுவம் செய்யும். வழக்கை விசாரிக்க கூட செய்யலாம். மஞ்சள் இயக்கத்துல பழிய போட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு.
இருக்கு, எதுவும் நடக்கலாம். அப்ப அந்த இடத்துல இவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு போலீஸ் பாதுகாப்போட போயிருக்குமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க மக்களே. ஒரு நீதிபதி போற முன்னுக்கு பின்னுக்கு போலீஸ் பாதுகாப்போட போயிருப்பாங்களா இல்லையா? நான் சொல்லல, நான் வரக்கூடாது. அவர் சொன்ன சொல்றேன். இப்ப இவர் முன்னுக்கு பின்னுக்கு பாலத்துல போறாரா, அப்ப முன்னுக்கு பின்னுக்கு பாதுகாப்பு இல்லாம நீங்க போனீங்களா? ஒரு மிக முக்கியமான வழக்க விசாரிக்க போய்கல உங்களுக்கு சிறப்பான நீதிபதிகளுக்கு கண்டு சிறப்பான சிறப்பான கட்டமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நீங்க போயிருப்பீங்களா இல்லையா?